நமசிவாய. சரணாகதி என்றால் என்ன? நம்ம சுலபமாக கேட்கும் ஒரு வார்த்தை சரணாகதி. ஆனா உண்மையில் சரணாகதி என்றால் என்ன? சரணாகதி என்றால் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் கடவுளிடம் முழுமையாக ஒப்படைத்து விடுவது. நிறைய குருமார்கள் சொல்லுவாங்க, கடவுளிடம் சரணாகதி அடையுங்கள், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆனா ஒரு கேள்வி வரும், சரணாகதி எப்படி அடைவது? நம்மளால அதை பண்ண முடியுமா? உண்மையை சொன்னால், நம்ம வாழ்க்கை எல்லாம் நன்றாக இருக்கும்போது சரணாகதி அடைவது மிகவும் கடினம். நமக்கு பணம் இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு. இப்ப நாம கடவுளிடம் சரணாகதி அடைய முயற்சி செய்தால் நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. ஏனென்றால் நம்ம மனதுக்கு சந்தேகம் வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, கடவுளே, இந்த மாதம் வீட்டு வாடகை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். ஆனா உடனே மனசுக்குள் ஒரு சந்தேகம் வரும். உண்மையிலேயே கடவுள் பார்த்து கொள்வாரா? அப்படி நடக்கவில்லை என்றால் என்ன செய்வது? இந்த சந்தேகம்தான் சரணாகதிக்கு பெரிய தடையாக இருக்கும். எப்போ முழுசா சரணாகதி அடைய முடியும்? எல்லாம் நம்ம கைக்கு விட்டு போகும் நேரத்தில்தான் மனிதன் உண்மையான சரணாகதி அடைகிறான். சிலர் சொல்வார்கள், நான் கடவுளிடம் வேண்டிதான் இந்த வேலையை ஆரம்பித்தேன், நான் கடவுளை கேட்டுதான் வேலையை செஞ்சேன், ஆனா அது வெற்றி பெறவில்லை. அதற்கான காரணம் என்ன? நாம் கடவுளிடம் அனுமதி கேட்கிறோம், ஆனா அந்த வேலையை முழுமையாக அல்லது முழு மனதுடன் அவரிடம் ஒப்படைக்கவில்லை. ஏனென்றால் நம்ம மனசு முழுமையாக நம்பவில்லை. ஆனா வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும், எல்லாம் கை நழுவி போனதுக்கு அப்புறம்தான் நமது மனம் முழுமையாக சரணாகதி அடையும். ஒரு உதாரணம், ஒருவருக்கு ஒரு பெரிய உடல்நல பிரச்சனை இருக்கிறது. பல வருடங்கள் மருத்துவமனைக்கு போய் நிறைய பணம் செலவு செய்தும் குணமாகவில்லை. ஆனா ஒரு நாள் மனம் உடைந்து, போதும் சாமி, எனக்கு ஒன்னும் வேணாம் அப்படி நினைக்கும்போதுதான் அவன் ஆட்டம் ஆரம்பிக்கும். இந்த சூழ்நிலையில்தான் யார் மூலமாவோ உங்களை வழிநடத்துவார். ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பார், தியானத்துக்கு வருவீங்க, ஒரு ஹீலிங் வழி கிடைக்கும், ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கும். இவ்வளவு வருடம் இவ்வளவு செலவு செய்து கிடைக்காத ஆரோக்கியம் இப்போது கிடைக்கும். அதனால நினைவில் வையுங்கள், நமது ஆட்டம் முடியும்போதுதான் அவன் ஆட்டம் ஆரம்பிக்கும். இப்ப புரியுதா நாம எப்போ முழுமைய சரணாகதி அடைவோன்னு? நமசிவாய.